பிரான்ஸ் மொராக்கோ எப்படி இருந்ததுன்னு பார்க்குறீங்க? எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல மேட்சா அமையல வெங்கயன். அதாவது வந்து பிரான்ஸோட ரெப்புடேஷன் ஆடிட்டாங்க. மொராக்கோ மிட்ஃபீல்ட்ல 5 பேரை வச்சுக்கிட்டு அப்ரண்ட்ல ஒரே ஒரு ஃபார்வர்ட் மட்டும்தான். அதனால ஒரு டிஃபென்சிவ் அப்ரோச் தான் அவங்க எடுத்தாங்க. இன்னும் கொஞ்சம் போல்டா ஆடி. இன்ஃபேக்ட் 2022 வேர்ல்டு கப்ல செமிஃபைனல்ல விளையாண்ட மொராக்கோ இது இல்லை. பயந்து போய் கொஞ்சம் அவங்கள கோல் அடிக்க விட வேண்டாம் அப்படின்னு நினைச்சு ஆடினாங்க. கண்டிப்பா சார். மொராக்கோக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு இப்ப எக்ஸ்பீரியன்ஸும் வந்துருச்சு. இன்னும் பெட்டரா ஆடி இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் தைரியமா ஆடி இருக்கலாம், பிரான்ஸை டெஸ்ட் பண்ணிருக்கலாம். அது செய்யல. அது எனக்கு ஒரு வருத்தம் தான். ஏன்னா நிறைய பேர் இந்த போட்டி ஒரு கிளாசிக்கா இருக்கும்னு நினைச்சாங்க. அட்டகாசமா இருக்க போகுது, அசத்தலா இருக்க போகுதுன்னு. பட் வந்து அந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் கண்டிப்பா சார். மொராக்கோவுடைய இந்த ஒரு போரான approach. ஆமாம் சார். நான் ஃபஸ்ட்டு ஹாஃப் பார்த்தீங்கன்னா அவங்க ஷார்ட்ஸ் ஆன் டார்கெட் வந்து 0ல் தான் இருந்தது. நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தேன், மொராக்கோ இந்த மாதிரி மோசமாக ஆடுவாங்கன்னு. என்டையர் மேட்ச்லயே ஒரே ஒரு ஷார்ட் ஆன் டார்கெட் தான். அது ஆமாம் ஒரு சார். கண்டிப்பாக மேட்ச் சார். முடிகிற சமயத்துல தான் வந்தது. அப்புறம் சைபாரி இல்லாதது ஒரு பெரிய மைனஸுங்க. இஸ்மாயில் சைபாரி அவங்களுடைய முக்கியமான ஃபார்வர்டு, தொடர்ந்து கோல்ஸ் அடிச்சிட்டு இருந்தாரு. அவர் இன்ஜுரினால அவைலபிளா இல்லாம இருந்தது வந்து மொராக்கோக்கு பெரிய செட்பேக்னு நினைக்கிறேன். அவர் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆடி இருப்பாங்க. பட் இது இப்பெல்லாம் நாக் அவுட் ரவுண்ட்ல நிறைய அணிகள் மிஸ் பண்றாங்க. அதனால வந்து அது ஒரு எக்ஸ்கியூஸா சொல்ல முடியாது. தைரியமா பிரான்ஸா இருந்தானே அர்ஜென்டினா இருந்தானே அந்த எகிப்து விளையாண்டாங்க பாருங்க அர்ஜென்டினாக்கு எதிராக ஒரு ஒரு 1 ஹவர் அதே மாதிரி ஆடி இருக்கணும். கண்டிப்பாக சார். சார், ஃப்ரான்ஸ் டீமில் வந்து நம்ம எம்பாப்பே குறித்து நிறைய பேசிட்டு வரோம். ஆனால் சைலண்ட் ஹீரோவாக இந்த ஃபிஃபா சீசனில் டெம்பலே வந்து கலக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 5 கோல், டாப் ஸ்கோரர் லிஸ்ட்டில் டாப் 5ல் வந்துட்டார். எப்படி பார்க்குறீங்க அவரோட பர்ஃபார்மன்ஸை? டிடியர் டெஷாம்ஸுக்கு வந்து ஒரு முக்கியமான பிளஸ்க்கு இது. ஏன்னா எல்லா அணியும் எம்பாப்பே டார்கெட் பண்ணுவாங்க. எம்பாப்பே தான் கோல் அடிப்பாரு, அவரை மார்க் பண்ணணும், அவருக்கு ஸ்பேஸ் கொடுக்க கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல இருக்கிற போது டெம்பலேக்கு ஸ்பேஸ் உருவாகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வேர்ல்டு கப்ல ஒரு கோலே அடிச்சது இல்லை. ஏன் மேஜர் டோர்னமெண்ட்ஸ்ல கூட கோல் அடிச்சது இல்லை. முக்கியமான டோர்னமெண்ட்ஸ்ல ஃபார்ம் டிப் ஆயிடும், கான்பிடன்ஸ் இல்லாம விளையாடுவாரு. ஆனா இந்த வேர்ல்டு கப்ல சிறப்பா விளையாடி இருக்காரு. 5 கோல்ஸ் மட்டும் இல்ல, அசிஸ்டும் கொடுத்திருக்காரு டெம்பலே. ஸோ ஒரு இருமுனை துப்பாக்கி மாதிரி உங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும் அட்டாக்கிங் ஏரியாஸ்ல. கண்டிப்பாக சார். 2 அசிஸ்ட் கொடுத்துருந்தாரு. அது இல்லாமல் 16 ஷாட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. இந்த உலகக்கோப்பையில் நம்ம எம்பாப்பே பேசுகிற அளவுக்கு டெம்பலே பேசலாம்னு நினைக்கிறீங்களா? எக்ஸாக்ட். ஆமா ஆமா. நீங்க வந்து ஒரே அணியில வந்து இது மாதிரி கோல்ஸ் பிளஸ் அசிஸ்ட் 2 பேர் கொடுக்கறது ரேர். நீங்க அர்ஜென்டினா அணி எடுத்து பாருங்க. மெஸ்ஸிக்கு அப்புறம் டபுள் டிஜிட்லயே ஆளுங்க இருக்க மாட்டாங்க. எல்லாம் தலா ஒவ்வொரு கோல் தான் இருக்காங்க. என்சோ பெர்னாண்டஸ் 1, லவுட்டாரோ மார்டினஸ் 1, லிசாண்ட்ரோ மார்டினஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு மெஸ்ஸி மட்டும் 8 கோல் அடிச்சிருக்காரு. ஸோ இவங்களுக்கு வந்து ஆக்சுவலா நான் வந்து 2 பேரும் சொன்னேன், 3 பேர் 4 பேர் கூட எடுத்துக்கலாம். நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்கோலா கோல் அடிச்சிருக்காரு. அப்புறம் டிசைரே வந்து நல்லா விளையாடிட்டு இருக்காரு, அசிஸ்ட் கொடுக்குறாரு. அப்புறம் போலீஸே 5 அசிஸ்ட் கொடுத்துருக்காரு. அது வந்து ஒரு திரிசூலம் மாதிரி 3 பேர் அட்டாக், அதுக்கு பின்னாடி 2 பிளேயர்ஸ். ஓவராலா வந்து பார்த்தாலே ஒரு பயம் வரா மாதிரி ஒரு அட்டாக் வச்சிருக்காங்க. எம்பாப்பே பெனால்ட்டி மிஸ் பண்ணதை எப்படி சார் பார்க்குறீங்க? ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதாவது அவர் கொஞ்சம் ஸ்டைல மாத்திட்டாரு. இந்த அளவுக்கு வந்து அவரை ஸ்டாப் பண்ணி எடுக்க மாட்டாரு, குயிக்கா போய் எடுத்துருவாரு. அவரு வந்து அவர் முன்னாள் பிஹெச்டி டீம்மேட் நெய்மார் எடுக்கிற மாதிரி நம்ம எடுக்கணும்னு நினைச்சாரு. ரொம்ப வீக்கா போயிடுச்சு. நீங்க அந்த ஷாட்ல வந்து பவரே கிடையாது. அதுவும் நீங்க போனோ பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப்லயே பெனால்டி சேவ் பண்ணதுல கிங். ஒட்டுமொத்தமா 9 பெனால்டிஸ் அவர் ஃபேஸ் பண்ணிருக்காரு, இன்க்ளூடிங் ஷூட் அவுட். அதுல 2 தாங்க விட்டுருக்காரு. 4 சேவ் பண்ணிருக்காரு, 3 வெளியில அடிச்சிருக்காங்க. ஆனா எம்பாப்பே வந்து போன வேர்ல்டு கப் ஃபைனல்லயே பெனால்டி வந்து கெத்தா எடுத்தவர். எப்படி இவ்வளவு வீக்கா எடுத்தாருன்னு தெரியல. ஆனா மேட்ச் முடிஞ்சோடனே அதை பத்தி பேசியிருக்காரு. எங்க ஜெயிச்சதை விட எனக்கு வந்து அந்த பெனால்டி விட்டது வருத்தமா இருக்குது, எப்படி விட்டேன் அப்படின்லாம் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ செமிஃபைனல்ல பெனால்டி கிடைச்சுன்னா நச்சு அடிச்சுவார், பழைய எம்பாப்பே மாதிரி அடிப்பார். கண்டிப்பா சார். சார், மொராக்கோ வந்து 35 போட்டிகளுக்கு அப்புறம் முதல் தோல்வியை சந்திக்கிறாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த அளவுக்கு இந்த மேட்ச்ல புறவ போனதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்கி நான் 35ன்னு ஒத்துக்க மாட்டேன். செனகலுக்கு எதிரா அவங்க தோத்தாங்க ஆப்பிரிக்கன் கப் ஆஃப் நேஷன்ஸ்ல.
அதுக்கப்புறம் அதை வந்து ஓவர் டர்ன் பண்ணாங்க. ஏன்னா செனகல் வந்து ஒரு பிரச்சனை வந்து களத்தை விட்டு வெளியேறதுனால அந்த மேட்ச் அவாய்ட் பண்ணாங்க. டெக்னிக்கலி அந்த மேட்ச்ல மொராக்கோ தோத்துட்டாங்க. அதனால அந்த 35 ரன் வின்னிங் ஸ்ட்ரீக்குங்கிறத ஏத்துக்கல. அதே நேரத்துல எனக்கு என்ன வருத்தம்னா, மொராக்கோ போன வேர்ல்டு கப்ல குவார்டர் ஃபைனல் செமிஃபைனல்ல வந்து கொஞ்சம் பயந்துகிட்டு ஆடி இருந்தா அது அர்த்தம் இருக்கு. இப்போ போன வேர்ல்டு கப்ல செமிஃபைனலே ஆடிட்டாங்க, அதுவும் நல்லா ஆடிட்டாங்க. இப்போ இந்த வேர்ல்டு கப்ல அதுவும் பிரான்ஸோட அவங்களுக்கு நிறைய கொஞ்சம் வேலி தகராறு இருக்கு. அங்க உருவான பிளேயர்ஸ் எல்லாம் இவங்க விளையாடுறாங்க. நீ இவரையே எடுத்துக்கிட்டீங்கன்னா பொவாதி வந்து அண்டர் 21 பிரான்ஸ் கேப்டனா இருந்தாரு. அவரை வந்து டெஷாம்ஸ் பிரான்ஸ் டீம்ல எடுக்காதனாலதான் மொராக்கோ வந்திருக்கிறாரு. ஸோ அதுல அவங்க கொஞ்சம் முரண்பாடு இருக்குது, அவங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கு. அதனால பிரான்ஸோட விளையாடும் போது இன்னும் வெறித்தனமா ஆடி இருக்கு. வாங்க பாத்துடலாம், ஒரு கை பாத்துடுறோம் அப்படின்னு ஆடி இருக்கணும். அப்படி ஆடாதது எனக்கு வருத்தம் தான். ஏன் இவரே கூட ஹக்கீமியே சரியா விளையாடல. நீங்க முதல் கோலுக்கு அவருடைய ஒரு ஒரு ஓவர் கண்ட்ரோல் காரணம். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பந்தை எடுத்துட்டு வருவாங்க. அதனால அது ஓவராலா வந்து இந்த ஒரு ஸ்டேஜ் ஃபியர் வந்துச்சு அவங்களுக்கு. அடடா குவார்டர் ஃபைனல் வந்துட்டோம், கண்டிப்பா சார், இது இன்னும் 2 மேட்ச் தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ரொம்ப முக்கியமா அவங்க சைபாரியை மிஸ் பண்ணாங்க. ரொம்ப கீயா நினைப்பேன். அவரு தான் அவங்களுடைய தலை அட்டாக்கை பொறுத்த வரைக்கும். பிரான்ஸுக்கு எம்பாப்பேனா, மொராக்கோவுக்கு சைபாரி. அதனால வந்து அவர் இல்லாதது வந்து பெரிய வீக்னஸ்.